தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். சிறந்த நிர்வாகி ஆவதற்கான 5ஆம் வழிமுறையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உந்து சக்தியாக நாம் மாறணும். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட நம்மளோட கோலை மட்டும் திணிச்சா போதாது. ஒவ்வொரு நாளும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஊக்கப்படுத்தி நம்மளோட கோலை அடைகிறதுக்கான ஒரு உந்துதலை, ஒரு உணர்ச்சியை நம்ம அவங்க மனசில் விதைச்சினே இருக்கும்போது தான் நம்ம கோலை அவங்க நிறைவேற்றுறதுக்கு மிக வேகமாக ஓடுவாங்க. அந்த மாதிரி நாம் செய்யும்போது அவங்களுக்கு கொடுக்குற கடமையில் நம்மளோட பங்களிப்பும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்க வெற்றி ஒன்று மட்டுமே நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ எரியும் பொருளாக இல்லாமல் எரிபொருளாக நாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள ஊக்கப்படுத்தணும். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்லுவேன். பாபர் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய படையான இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்த மிகப்பெரிய இன்னொரு சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபுத்திரர்கள் ஒன்று திரண்டு அவரை நோக்கி போருக்காக வந்தாங்க. பாபரோட வீரர்களுக்கு இந்த இந்திய மண்ணோட வெப்பத்தை தாங்கிக்க முடியாமல் திரும்பி நாட்டுக்கு போகலாம், காபூலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கும்போது பாபர் அவங்க வீரர்கள் முன்னாடி நின்று அவர் ஆற்றின அந்த உரையினால் கிளர்ந்து எழுந்து ராஜபுத்திர வீரர்களை வெற்றி கொண்டு இந்த மண்ணில் மிகப்பெரிய வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாங்க. அப்படி அவர் என்ன உரை ஆற்றினார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவனோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்து ஓடக்கூடாது. அப்படி பயந்து ஓடுறது அந்த இறைவனுக்கே செய்கிற துரோகம். நாம் பிறந்த உடனே நமக்கு விதிக்கப்பட்ட விதி இதில் முதல் விஷயம் மரணம் தான். அது மேன்மையாகவும் உன்னதமாகவும் இருக்கணும். யாரோ ஒருத்தருக்காக பயந்து நாம் ஓடி போயிட்டு அந்த மரணம் நிகழ்ந்து தான் நம்மளோட வரலாற்றில் இருக்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் மதுவை எந்த அளவுக்கு நான் விரும்பி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவனோட கட்டளையை நிறைவேற்றுற வரைக்கும் இந்த மதுவை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறேன். யார் திரும்புறதா இருந்தாலையும் திரும்புங்க, ஆனால் இந்த போரில் நான் தனியாளாக நின்று ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த ஒரு உரையை ஆற்றுறதா சொல்லுவார். இந்த உரையை ஆற்றுறதுக்கு அப்புறம் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி அவர் மதுவெல்லாம் எடுத்துன்னு வீரர்கள் முன்னாடி கொட்டி எல்லாத்தையும் தோசம் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு வீரர்களுக்குள்ளும் ஏற்பட்ட அந்த நரம்பு முறுக்கேறியதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெறித்தனத்தோடு போராடி அந்த வெற்றியை பாபருக்கு சமர்ப்பித்தாங்க. ஸோ நம்ம கூட வேலை செய்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள நம்ம கோலை நோக்கி போக வைக்கிறதுல நமக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்படியே அவங்க போகும்போது உறுதுணையாக நம்ம கூட இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்யும்போது நிச்சய வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.